Hi friends, welcome to Bharani Ari Fashion Designer. இந்த வீடியோவில் டெய்லரிங் கிளாஸுக்கு தேவையான பேசிக் 10 ஹேண்ட் ஸ்டிச்சஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த 10 ஸ்டிச்சஸையும் எப்படி ஸ்டிச் பண்ணணும் ப்ளஸ் அது யூசஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிளாத்து. இது லைனிங் கிளாத்து. உங்ககிட்ட ஆஃப் ஒயிட்டில் ஒரு லைனிங் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 மீட்டரே போதும். அந்தளவுக்கு ஒரு கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ரேஷன் கடை வேஸ்ட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் துணி ஏதாவது ஒரு கலரில் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த 3ல் ஏதாவது ஒரு கிளாத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேண்டு நீடில் தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணுவீங்களா அந்த நீடில் தான். அதில் ஒரு நீடில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட்டு எந்த கலரில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த கலரில் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் கலராக சூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒயிட் கலர் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால பிளாக் கலர் த்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக சிசரையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அவ்வளோதான். நம்ம இந்த ஹேண்ட் ஒர்க் ஸ்டிச்சஸ்க்கு இது மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, இப்போ வாங்க நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ அந்த லைனிங் கிளாத்தை ஒரு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன சைஸுக்கு அப்படின்னா ஹைட் 4 இன்ச்சும் வித்து ஒரு 5 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி கட் பண்ணணும் அப்படின்னா ஹைட் 4 இன்ச்சஸும் வித்து ஒரு 9 to 10 இன்ச்சஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இந்த கிளாத்தை யூஸ் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்போ ஒரு கிளாத் மட்டும் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நூல்கண்டு எடுத்துக்கோங்க. நூல்கண்டுலேருந்து ஒரு த்ரெட்டு வரும் பார்த்திங்களா, அதுதான் சிங்கிள் ஸ்டாண்டு. சரிங்களா? நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கணும். நூல்கண்டுலேருந்து வர த்ரெட்டு சிங்கிள் ஸ்டாண்டு. நம்ம ஹெம்மிங் ஸ்டிச்சஸ் போடுறோம் அப்படின்னா த்ரெட்டை டபுள் ஸ்டாண்டாக போடணும். அது எப்படி போடணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீடில் எடுத்துக்கோங்க. அந்த நீடில் த்ரெட்டை விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு த்ரெட்டை லாங்காக எடுத்துக்கோங்க. அப்படி லாங்காக எடுத்து அந்த த்ரெட்டை அப்படி இந்த மாதிரி மடித்து வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு டபுள் ஸ்டாண்ட் ஆயிரும். சரிங்களா? நம்ம ஹெம்மிங் ஸ்டிச்சஸ் போடுறோம் அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஹேண்டில் ஒரு ஸ்டிச்சஸ் போடுறோம் அப்படின்னா மினிமம் டபுள் ஸ்டாண்ட் இல்லையாவது அந்த த்ரெட்டை எடுத்து தான் ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் அந்த த்ரெட்டு ஓரளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ அந்த த்ரெட்டை டபுள் ஸ்டாண்டாக எடுத்து அடியில் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குட்டியாக நாட் போட்டுக்கோங்க. அந்த நாட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறது நம்ம முன்னாடி ஸ்டிச் பண்ணும்போது பின்னாடி பிரிந்து வராமல் இருக்கணும். அதுக்காக நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண பீஸ் கிளாத்தை இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டிங், நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்டிங் மடித்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்மல் ரன்னிங் ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். இப்போது அந்த ஃபோல்டிங் சைடு மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அந்த நீடில் கிளாத்துக்கு அடியில் பஞ்ச் பண்ணி மேலே இழுக்கணும். இப்போ அந்த த்ரெட்டை மேலே இழுத்ததுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு குத்துறோம் பார்த்திங்களா, அதுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு பஞ்ச் பண்ணி கீழே இழுக்கணும். இப்போது அதே மாதிரி கீழே இருந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அதுக்கு கொஞ்சம் தள்ளி மேலே பக்கம் ஒரு தையல் போடணும். மறுபடியும் அதே மாதிரி ஒரு 1/4 இன்ச்னா ஒரு 1/4 இன்ச்சு, 1/2 இன்ச்னா 1/2 இன்ச். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இந்த ஸ்டிச் மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே ஸ்கூலில் சொல்லி கொடுத்த ஸ்டிச்சஸ் தான். அதனால் எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாதவங்க இந்த வீடியோஸ் பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. சரிங்களா? இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒன்றாவும் ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைனா இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற பாருங்க மொத்தமாகவும் ஸ்டிச் பண்ணலாம். அந்த நீடில் நம்ம பஞ்ச் பண்ணிவிட்டு எடுக்காமலேயே அந்த கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அந்த கிளாத்தை அப்படியே அந்த நீடில் கோர்த்துக்கிட்டே வந்திங்கன்னா ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். அந்த நீடில் எவ்வளோ கிளாத்தை நம்ம இன்சர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு, அதாவது ஒரு திருப்பு மேலே ஒரு திருப்பு கீழே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிகிட்டே நம்ம மாட்டிக்கிட்டே வந்தோம்னா ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். நம்மளுக்கு வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த ஸ்டிச் ஹேண்ட் ஒர்க்கில் பேசிக்ஸ் ஸ்டிச். ஓகேங்களா? இது தெரிஞ்சால் தான் இதை பேஸ் பண்ணி நம்ம மற்ற ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பிகினர்ஸ் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டிச்சஸ் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். மிஷினில் உங்களுக்கு ப்ராப்பராக அது ஸ்டிச் பண்ண வரல அப்படின்னா ஒரு ஹேண்டு ஸ்டிச் ஏதாவது போட்டு அது ஸ்டிச் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த இடத்துல இந்த மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் அந்த ஸ்விங் மிஷினில் ஒரு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அதுக்காகவும் இந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அந்த ஸ்டிச்சை பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ அழகாக நீட்டாக ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும்.
ஓகே, இப்போ இதில் வந்து எண்டு நாட் போடணும். அதுக்கு நான் மேலே இருந்து அந்த நீடில் பஞ்ச் பண்ணி அடியில் த்ரெட்டை கொண்டு போகிறேன். த்ரெட்டை கொண்டு போயிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு செயின் ஸ்டிச் போட்டுப்போம் பார்த்தீங்களா, ஒரு செயின் லாஸ்ட்டாக ஒரு செயின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீடில் விட்டு அந்த நீடில் வர த்ரெட்டுனாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா அந்த கிளாத்லேருந்து வர த்ரெட்னாலும் ஓகே. இந்த மாதிரி ஒரு 3 தடவை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு ஒரு இழுத்திங்கன்னா அந்த நாட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து விழும். இப்போ பாருங்கள், எனக்கு நாட் வந்து பர்ஃபெக்டாக விழுந்துட்டு இப்போ அந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதே மாதிரி பிரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்க்கு வந்து இந்த ஸ்டிச் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ அவ்வளோதான். இந்த ஸ்டிச்சை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் நம்ம ரன்னிங் ஸ்டிச் போடணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா பேக் ஸ்டிச். இதுக்கு ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அதை வந்து அரை இன்ச்சில் ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு அரை இன்ச்சில் ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போது அந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை நாட்டு போட்டுக்கோங்க. இப்போ கிளாத்துக்கு கீழே பஞ்ச் பண்ணி மேலே பக்கம் அந்த நீடில் எடுத்து த்ரெட்டை வெளியில் எடுங்க. வெளியே எடுத்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே இன்னொரு தையல் போடுங்க. கீழே பக்கம் பஞ்ச் பண்ணி கீழே த்ரெட் எடுங்க. அந்த கேப் வந்து உங்களுக்கு 1/4 இன்ச்சு கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா 1/2 இன்ச் கூட இருக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். ஓகேங்களா, இப்போ கீழே பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை எடுத்துகிட்டு இப்போ கீழே இருந்து மேலே பக்கம் பஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் லைன் எந்த அளவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது சென்டரில் வந்து கொஞ்சம் கேப் தெரியுது பார்த்தீங்களா, அதை ஃபில் பண்ணுற மாதிரி நம்ம லாஸ்ட்டாக போட்ட செயினை ஒட்டினாப்லேயே ஒரு ஸ்டிச் போடணும். இப்போ நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நம்ம அந்த ஸ்டிச்சை ஒட்டினாப்லேயே ஒரு பஞ்ச் பண்ணி கீழே பக்கம் த்ரெட் எடுக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே போகணும். இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் தையல் மிஷின்லேயே ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மேலேயும் உங்களுக்கு கேப் இல்லாமல் வரும், கீழேயும் உங்களுக்கு கேப் இல்லாமல் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டிச் இருக்கும். இந்த ஸ்டிச் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ பில்லோ கவர் வந்து நீங்கள் மிஷின்லேயே அடிச்சிருவீங்க. பில்லோவை வந்து நீங்கள் இப்போ ஒரு பஞ்சு வச்சு அப்படி இல்லைன்னா ஒரு துணி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்விங் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறது கஷ்டம். அப்போ வந்து நம்ம ஹேண்டில் தான் ஸ்டிச் பண்ணுவோம். அந்த ஹேண்ட் ஸ்டிச் வந்து நார்மல் ரன்னிங் ஸ்டிச் போட்டிங்கன்னு வைங்களேன், அது வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங் இருக்காது. ஆனால் இந்த ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா, அதுக்காக தான் இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம போடுறோம். இந்த ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் டெய்லரிங் தெரியாமல் இருந்தாலுமே இந்த ஸ்டிச்சஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஸ்டிச்சஸாக தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், உங்களுக்கு கஷ்டமாலாம் இருக்காது. இந்த ஸ்டிச் வந்து முன்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி இருக்கும், பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்டெம் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி ஸ்டெப்பாக வர மாதிரி இருக்கும். நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து பேக்கில் போய்ட்டு ஒரு அந்த ஃபஸ்ட்டு போட்டு செயினில் கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போம்போது கேப் இல்லாமல் அந்த செயினோட கனெக்ட் பண்ணணும். சரிங்களா, ஃபஸ்ட்டு போட்டால் ரன்னிங் ஸ்டிச் வந்து உங்களுக்கு டெம்ப்ரரியான ஸ்டிச், அதாவது நீங்கள் ஒரு ஸ்டிச் போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஹேண்ட் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஸ்விங் மிஷினில் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சை வந்து ஈஸியாக பிரித்துடலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி இடத்துல தான் ரன்னிங் ஸ்டிச் போடணும். இது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்டிச். ஓகேங்களா, நம்ம கை தையல் தான் போட முடியும், மிஷின் தையல் வந்து போட முடியாது அப்படிங்கிற மாதிரி இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த பில்லோ ஸ்டிச் பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டிச் தான் போடணும். இதுதான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பேக்கில் கொண்டு போயிட்டு அந்த த்ரெட்டுக்குள்ளே நீடில் விட்டுட்டு இப்போ நான் நாட் போடுறதுக்காக அந்த நீடில் வர த்ரெட்டுனாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா அந்த கிளாத்லேருந்து வர த்ரெட்டுனாலும் ஓகே, ரெண்டில் ஏதாவது ஒரு த்ரெட்டை எடுத்து 3 சுற்று சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த நாட் வந்து பர்ஃபெக்டாக விழும். இந்த மாதிரி தான் நாட் போடணும். சரிங்களா, இப்போ நாட்டு போட்டு முடிச்சாச்சு. இந்த த்ரெட்டை இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிச் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக கிடச்சிருக்குன்னு. இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஸ்டிச் வந்து செயின் ஸ்டிச். அதுக்கு இப்போ இன்னொரு கிளாத் எடுத்து 1/2 இன்ச்சில் ஒரு ஃபோல்டிங், அதே மாதிரி இன்னொரு 1/2 இன்ச்சில் ஒரு ஃபோல்டிங் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அடியிலேருந்து த்ரெட்டை எடுத்துக்கோங்க. த்ரெட்டை எடுத்து மேலே பக்கம் ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ மேலே அந்த த்ரெட்டு வந்திருக்கு பார்த்தீங்களா, அது ஒட்டினாப்லேயே கீழே பக்கம் ஒரு பஞ்ச் பண்ணி மறுபடியும் ஒரு பாயிண்ட் அளவுக்கு மேலே பக்கம் மறுபடியும் ஒரு பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த த்ரெட்டை வந்து நம்ம நீடில் இந்த மாதிரி மாட்டி விட்டு ஒரு இழுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அழகாக ஒரு செயின் கிடச்சிருக்கும். இதுதான் செயின் ஸ்டிச். ஓகேங்களா, இப்போ ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த செயினுக்குள்ளேயே பஞ்ச் பண்ணி மறுபடியும் மேலே பக்கம் அந்த நீடில் எடுக்கணும். மறுபடியும் இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை மாட்டி விடணும். மாட்டி விட்டிங்கன்னா இன்னொரு செயின் ஸ்டிச்சும் நம்மளுக்கு கிடச்சிரும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி அடிக்கடி நாட் வந்து விழதான் செய்யும். இதை எப்படி இழுக்கணும் அப்படின்னா, இப்போ நான் பிடிச்சி இழுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த நாட் வந்து பிரிந்து வராது. சிம்பிள் மெத்தட் என்னென்னா, இந்த லூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த லூப்புக்குள்ளே நீடியில் விட்டு லைட்டாக இந்த மாதிரி இழுத்தாலே போதும், உங்களுக்கு அந்த நாட் வந்து கலண்டு வந்துடும். ஓகேங்களா, ரொம்ப ஃபோர்ஸாக இழுக்காதீங்க. ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்திங்கன்னா அந்த த்ரெட் வந்து கட் ஆயிரும், நம்ம மறுபடியும் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா,
இந்த மாதிரி நாட்டு எதுக்கு அடிக்கடி விழுது அப்படின்னா, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மேலே வந்து நம்ம த்ரெட்டை எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நாட்டு வந்து விழ தான் செய்யும். அதனால நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் த்ரெட்டை எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணால் போதும். ஓகே, இப்போ வாங்க ஸ்டிச் பண்ணலாம். நம்ம செயின் ஸ்டிச் போட்டோம் பார்த்திங்களா, அந்த செயினுக்குள்ளேயே பஞ்ச் பண்ணி தான் இன்னொரு செயின் போடணும். சரிங்களா, நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்கு வெளியில் பஞ்ச் பண்ணக்கூடாது, அந்த செயினுக்குள்ளேயே பஞ்ச் பண்ணணும். நல்லா பொறுமையாகவே பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு போட்ட செயினுக்குள்ளே தான் பஞ்ச் பண்ணுறேன். பஞ்ச் பண்ணிவிட்டு வெளியில் இழுக்கும்போது நான் அந்த விரலை வச்சு ஒரு த்ரெட்டை பிடிச்சிருக்கேன் பார்த்திங்களா, அந்த த்ரெட்டை வந்து இந்த நீடிலேருந்து வர த்ரெட்டோட நான் மாட்டி விடுறேன். மாட்டி விடவும் உங்களுக்கு ஒரு செயின் வந்து ஃபார்ம் ஆயிரும். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுமையாகவே பாருங்கள். சரிங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஸ்டிச்சை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, பேபி ட்ரெஸ்ஸு அப்படி இல்லைன்னா ஒரு பட்டு பாவாடை அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸுன்னு வைங்களேன், அந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி ஒரு செயின் ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா, அந்த வெளியில் தெரிகிற மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல இந்த செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து நார்மல் நீடில் வச்சு ஆரி ஒர்க் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆரி ஒர்க் போடுறதா இருந்தாலும் இந்த செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆரி ஒர்க்கில் பேசிக்ஸ் செயின் ஸ்டிச் இது தான். இந்த ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் நம்ம ஹேண்டிலே ஆரி ஒர்க் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லா ஸ்டிச்சுமே இந்த ஸ்டிச்சை பேஸ் பண்ணி தான் வரும். நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட்டு மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, ஆரி ஒர்க் போடுறீங்க அப்படின்னா சில்க் த்ரெட்டு ப்ளஸ் ஜரி த்ரெட்டு இந்த 2 த்ரெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் செயின் ஸ்டிச் போடுவீங்க. மித்தபடி இந்த மெத்தடில் தான் நீங்கள் செயின் ஸ்டிச் போடணும். ஓகேங்களா, ஹேண்ட் எம்ப்ராய்டரி நூல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நூலில் நீங்கள் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் கூட போடலாம். அப்புறம் வந்து செயின் ஸ்டிச் போடும்போது நான் மேலே பக்கம் ஒரு த்ரெட்டை எடுத்து வச்சுட்டு ஒரு விரலால் பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த த்ரெட்டு வந்து மேலே பக்கம் தான் இருக்கணும். சரிங்களா, கீழே பார்த்து வரக்கூடாது. ஓகே, இப்போ இந்த செயின் ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். இப்போ கீழே கொண்டு போய் நாட்டு போடணும் பார்த்தீங்களா, அதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி போட்ட மாதிரி அந்த செயின் ஸ்டிச்சுக்கு உள்ளேயே நம்ம பஞ்ச் பண்ணக்கூடாது, இது மட்டும் வெளியில் பஞ்ச் பண்ணணும். அப்போ தான் நம்ம முன்னாடி போட்ட செயின் ஸ்டிச் வந்து கலண்டு வராமல் இருக்கும். இந்த மாதிரி பஞ்ச் பண்ணிவிட்டு திருப்பிட்டு நம்ம நாட் போடுவோம் பார்த்தீங்களா, அதேமாதிரி நாட் போட்டுடலாம். இந்த 2 த்ரெட்டில் எந்த த்ரெட்லனாலும் நம்ம நாட் போட்டுடலாம். ஓகே, இப்போ இந்த செயின் ஸ்டிச்சும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இது எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன். உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த த்ரெட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்டிச்சை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி தான் செயின் ஸ்டிச் போடணும். ஓகேங்களா, ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராஸ் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வந்து 1/2 இன்ச்சில் ஒரு ஃபோல்டிங், அதே மாதிரி இன்னொரு 1/2 இன்ச்சில் ஒரு ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இப்போ நீடில் த்ரெட்டை கோர்த்துட்டு அடியிலேருந்து பஞ்ச் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணும்போது அந்த ஃபோல்டிங் சைடில் கொஞ்சம் அந்த ஃபோல்டிங் சைடு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த நுனி அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு கேப்புக்கு மேலே ஏற்றி நீங்கள் பஞ்ச் பண்ணுங்கள். இப்போ பஞ்ச் பண்ணி அந்த த்ரெட்டை நான் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன். இப்போது மேலேருந்து கீழே உள்ள கிளாத்தில் வந்து இந்த மாதிரி கிராஸாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கிராஸாக பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வெளியில் இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இப்போ மேலே வந்து ஒரு லைன் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டு கீழே அந்த த்ரெட்டை நம்ம பஞ்ச் பண்ணணும். இப்போ மேலே நம்ம இங்கே பஞ்ச் பண்ணியிருக்கோமா, இதுக்கு நேராக கீழே பார்க்க ஒரு பஞ்ச் பண்ணி த்ரெட்டை மேலே இழுக்கணும். இழுத்துக்கப்புறம் இந்த சைடில் இருந்தாப்பில் இதுக்கு ஆப்போசிட் சைடு கிராஸாக கொண்டு போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு எக்ஸ் ஷேப்பில் கிடச்சிருக்கும். இப்போ இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் கீழேருந்து மேலே பஞ்ச் பண்ணி அந்த த்ரெட்டை வெளியில் இழுக்கணும். இப்போ மறுபடியும் அந்த த்ரெட்டை வந்து நம்ம கிராஸாக ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ வந்து நம்ம ஒன்று ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த மாதிரி 2 நம்ம ஸ்டிச் பண்ணலாம். அதாவது ஒரே பஞ்சில் 2 சைடு வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதேமாதிரி வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு குர்த்தியில் ஒரு நெக்லைனில் ஏதாவது ஒரு டிசைன்ஸ் போடணும், அப்படி இல்லைன்னா பேபி ட்ரெஸ்ஸில் ஏதாவது ஒரு நெக்லைனில் ஒரு டிசைன்ஸ் போடணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட்டை வச்சு இந்த மாதிரி டிசைன்ஸ் போடலாம். இந்த ஸ்டிச்சை வந்து நெருக்கமாகவும் போடலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கேப் போட்டும் ஸ்டிச் பண்ணலாம். அது உங்கள் இஷ்டம் தான். சரிங்களா, நம்ம கிளாத்தில் ஸ்டிச் பண்ணும்போது இப்போ நம்ம சும்மா ட்ரை பண்ணுறதுனால மட்டும்தான் டபுள் ஸ்டாண்டில் த்ரெட்டு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இதே நீங்கள் கிளாத்தில் ஏதாவது ஸ்டிச் பண்ண போகிறீங்க, இதே ஸ்டிச்சை கிளாத்தில் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த நூல் வந்து ஒரு 6 நூலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ எம்ப்ராய்டரிங் த்ரெட்லனா 6 ஸ்டாண்டில் தான் இருக்கும் அந்த த்ரெட். அந்த மாதிரி த்ரெட்டாக நீங்கள் போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்கள் அந்த ஸ்டிச் வந்து நல்லா தடிமனாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணணும். சரிங்களா, இந்த ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ணும்போது
ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களை பார்த்து அந்த த்ரெட்டை இழுக்கணும், இன்னொரு சைடு அதாவது மேலே ஸ்டிச் பண்ணும்போது அவங்களுக்கு ஆப்போசிட் சைடு அந்த த்ரெட்டை இழுக்கணும். சரிங்களா? இந்த ஸ்டிச்சை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். நீங்கள் நல்லா ட்ரை பண்ண உங்களுக்கு இந்த ஸ்டிச் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். இந்த லாஸ்ட்டு ஸ்டிச்சும் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக பின்னாடி போய் நாட்டு போடுவோம் பார்த்திங்களா, இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் நாட்டு போட்டோம் பார்த்திங்களா, அதே மாதிரி இதுலேயும் நாட்டு போட்டுடலாம். இப்போ அவ்வளோதாங்க, இதுவும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டிச்சை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி தான் நீங்களும் ஸ்டிச் பண்ணி எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணணும். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா நார்மல் ஹெம்மிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த கிளாத்தை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நல்லா நீவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா குண்டூசி இருந்துச்சுன்னா அதை வச்சு பின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறது பொறுமையாக பாருங்கள். இப்போ அடியிலேருந்து பஞ்ச் பண்ணி மேலே பக்கம் அந்த த்ரெட்டை இழுக்கிறேன். த்ரெட்டு இழுத்துட்டு இப்போ கீழே உள்ள கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபோல்டிங்கு கீழே அதில் 2 நூல் மட்டும் எடுத்து மேலே உள்ள கிளாத்தில் பஞ்ச் பண்ணி வெளியில் கொண்டு வரணும். இப்போ அந்த த்ரெட்டை ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த கீழே உள்ள கிளாத்தில் 2 நூல் மட்டும் வர மாதிரி எடுத்து மேலே உள்ள கிளாத்தில் பஞ்ச் பண்ணி கொண்டு வரும். அந்த கீழே உள்ள கிளாத்தில் அந்த 2 நூல் மட்டும் எடுத்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்திங்களா. அது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ப்ளவுஸில் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து அந்த 2 நூலில் தெரிகிற அந்த த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அந்த த்ரெட்டு வந்து ஒரு டாட் வச்ச மாதிரி தான் வெளியில் வந்து தெரியணும். நல்ல பக்கம் வந்து வெளியில் டாட் வச்ச மாதிரி தான் தெரியணும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த 2 நூலை எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம். நிறைய எடுத்து ஸ்டிச் பண்ணோம்னா வெளியில் வந்து ஒரு அந்த ஸ்டிச் பண்ணது வந்து தெரியும், அது வந்து பார்க்க அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி 2 நூல் எடுத்து ஒரு டாட் வச்ச மாதிரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? அந்த டாட்டுமே ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? இப்போ 1/2 இன்ச்சுக்கு கணக்கு பண்ணி ஒரு டாட் போடுறீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் 1/2 இன்ச்சு கணக்கில் அந்த டாட் இருக்கணும். அதே 1/4 இன்ச்சு கணக்கில் நீங்கள் ஒரு டாட் போடுறீங்க அப்படின்னா அதே மாதிரி 1/4 இன்ச்சு கணக்கு தான் இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து மேக்ஸிமம் போடணும். நீங்கள் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சில் நீங்கள் போடுறது தான் பெஸ்ட்டு. நீங்கள் ப்ளவுஸில் போடுறது இருந்தால் 1/2 இன்ச்சில் போடுறது உங்களுக்கு பெஸ்ட்டு. பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும், அதேமாதிரி நம்மளுக்கு வேலையும் சீக்கிரம் முடியும். சரிங்களா? இப்போ இதை ஃபுல்லாமே ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு த்ரெட்டை அடியில் கொண்டு போய் நம்ம நாட்டு போட்டுடலாம். இந்த ஸ்டிச் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. பின்னாடி பாருங்கள், பின்னாடி வந்து அந்த டாட் வச்ச மாதிரியே இருக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி தான் உங்களுக்கு ப்ளவுஸ் நெக்கில் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நல்ல பக்கத்தில் இந்த மாதிரி தான் தெரியும். சரிங்களா? இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். நம்ம இந்த வீடியோவில் போடுற எல்லா ஸ்டிச்சஸுமே டபுள் ஸ்டாண்டாக தான் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி போடுறோம். சரிங்களா? அதே மாதிரி ப்ளவுஸில் போடும்போது நீங்கள் டபுள் ஸ்டாண்டாக தான் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணணும், சிங்கிள் ஸ்டாண்டாக போடக்கூடாது. அப்போ தான் நம்ம போடுற ஸ்டிச் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? இல்லைன்னா உடனே கட் ஆயிரும். அதனால் டபுள் ஸ்டாண்ட் போட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேன்சி ஹெம்மிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். நான் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸில் மேக்ஸிமம் இந்த ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஸ்டிச் வந்து போன ஸ்டிச்சு போட்டோம் பார்த்திங்களா, அதை விட இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டிச்சை நான் யூஸ் பண்ணுறது. இப்போ அந்த கிளாத்துக்கு அடியிலேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட்டை எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த கீழே உள்ள கிளாத்தில் 2 த்ரெட்டை எடுத்து அதுக்கப்புறம் மேலே உள்ள கிளாத்தில் ஒரு ஜாயின் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஃபுல்லாகவே இழுத்துறக்கூடாது. ஓகேங்களா? இப்போ இந்த த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, இந்த த்ரெட்டை அந்த நீடில் மாட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இழுக்கணும். ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டிச் வந்து நம்ம அப்படியே 2 த்ரெட்டை எடுத்து நம்ம இழுத்துருவோம். இதில் வந்து இழுத்து விடாமல் அந்த கிளாத்துலேருந்து வரும் த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அந்த த்ரெட்டை அந்த நீடில் மாட்டி விட்டுறோம். இந்த மாதிரி மாட்டி விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இப்போ மறுபடியும் 2 த்ரெட் எடுத்து மேலே பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை எடுத்து மறுபடியும் மாட்டி விட்டுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி மாட்டி தான் ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் நடுவில் எவ்வளவு கேப் இருக்கணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு இருக்கணும், அப்படி இல்லைன்னா 1/2 இன்ச்சு இருக்கணும். அதுக்கு தாண்டி 1 இன்ச்சு அந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது. 1/2 இன்ச்சு இருந்தால் நல்லாயிருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி வைங்க. ஓகே, இப்போ நான் மாட்டி விட்டு ஸ்டிச் பண்ணி காட்டினேன்ல, அந்த மாட்டி விடாமல் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா, இப்போ மேலே ஒரு விரல் இருக்குது பார்த்திங்களா, அந்த விரலுக்கு அடியில் அந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. த்ரெட்டை பிடிச்சிட்டு கீழேருந்து 2 த்ரெட்டை எடுத்து நம்ம இழுத்தா மட்டும் போதும். ஓகேங்களா? அந்த மேலே உள்ள விரலை இட்டு நம்ம த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டு கீழேருந்து ஸ்பஞ்ச் பண்ணி த்ரெட்டை இழுத்தா மட்டும் போதும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இந்த ஸ்டிச் வந்து ப்ளவுஸுக்கு தான் மேக்ஸிமம் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ப்ளவுஸில் நெக் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்டிச் பண்ணுவோம். அப்புறம் வந்து ப்ளவுஸு ஹேண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இந்த ரெண்டுலேயும் இந்த ஸ்டிச் தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இந்த ஸ்டிச் எதுக்காக நம்ம ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா
சில பேருக்கு அந்த நெக் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து மிஷின் தையல் போட்டால் பிடிக்காது, ஹேண்ட் தையல் போட்டால் தான் பிடிக்கும். அதேமாதிரி இந்த ஸ்டிச்சும் இன்விசிபிளாக தெரிகிறதுனால தான் நம்ம ஹேண்டிலேயே ஸ்டிச் பண்ணுறோம். ஆனால் மிஷின் தையல் பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா மிஷின் தையல் தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஹேண்டில் ஸ்டிச் பண்ணால் கண்டிப்பாக ஒரு 2-3 யூஸ்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல கட் ஆனால் ஃபுல்லாமே பிரிந்துட்டு வந்துடும். அப்போது அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அதனால தான் மிஷினில் ஸ்டிச் பண்ணுறது வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், பின்னாடி குட்டி குட்டியாக டாட் வச்ச மாதிரி தான் தெரியும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸுக்கு வெளியில் தெரியும். சரிங்களா? அதே மாதிரி இந்த ஸ்டிச்சிங்கை ஃபுல்லாமே ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த டைமில் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் இது வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால அடியில் அந்த நாட்டு வர மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் ப்ளவுஸில் பண்ணும்போது மேலே நாட்டு வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் இதை நல்லா கவனிச்சிங்கனாலே தெரியும். நான் வந்து அந்த வெளிப்பக்கம் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் 2 சைடுமே நான் நாட்டு போட்டிருப்பேன். ஆனால் நீங்கள் ப்ளவுஸில் பண்ணும்போது அந்த வெளிப்பக்கம் வர சைடில் வந்து நீங்கள் நாட்டு போடக்கூடாது. உள் பக்கமாக வரும் பார்த்திங்களா, கெட்ட பக்கம், அந்த இடத்துல தான் நீங்கள் நாட்டு போடுற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்விசிபிள் ஃபேன்சி ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்திங்கன்னா அதே ஸ்டிச் தான் போட போகிறோம், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட போகிறோம். சரிங்களா? இப்போ நான் அடியிலேருந்து பஞ்ச் பண்ணி இந்த த்ரெட்டை எடுத்துட்டேன்னா, இப்போ த்ரெட்டை எடுத்த இடத்துலையே ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். அடியிலேருந்து 2 த்ரெட்டை எடுத்து மேலே பக்கம் ஒரு பஞ்ச் பண்ணி இந்த த்ரெட்டை இழுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ த்ரெட்டு எடுத்த இடத்துக்கு பக்கத்துலேயே இப்போ ஒரு பஞ்ச் பண்ணி அந்த ஃபோல்டிங் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே மட்டும் நீடில் விட்டு இந்த மாதிரி எடுக்கணும். சரிங்களா? கீழே உள்ள கிளாத்தில் படக்கூடாது. வெறும் ஃபோல்டிங்க்கு 2 கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளே ஒரு ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம், வெளியில் ஒரு ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோல்டிங் உள்ளே தான் நீடில் விட்டு இந்த மாதிரி இழுக்கணும். ஓகேங்களா? இப்போ அந்த த்ரெட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள கிளாத்தில் ஒரு 2 த்ரெட்டை மட்டும் எடுத்து ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு மேலே போகணும். மேலே போயிட்டு அந்த த்ரெட்டை எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை வந்து பேக் சைடு பாருங்கள், அந்த த்ரெட்டு வெளியிலவே உங்களுக்கு தெரியாது, ஒரு டாட் மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ த்ரெட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையே மறுபடியும் ஒரு பஞ்ச் பண்ணி அந்த ஃபோல்டிங் சைடுக்குள்ளேயே தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த நீடில் உள்ள த்ரெட் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடும் தெரியக்கூடாது, அதே மாதிரி பேக் சைடும் தெரியக்கூடாது, அந்த ஃபோல்டிங்க்கு உள்ளே தான் தெரியணும். சரிங்களா? இந்த மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச் எதுக்கு ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னா, ப்ளவுஸோட நெக்குக்கு அதேமாதிரி ஸ்லீவோட ரவுண்டு, இதுக்கு தான் நம்ம இந்த ஹெம்மிங் ஸ்டிச்சஸை யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த ஸ்டிச்சுக்கு முன்னாடி ஒரு ஸ்டிச் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஃபேன்சி ஸ்டிச்சு, அதே மாதிரி தான் இருக்கும். நான் வந்து அந்த ஸ்டிச்சை சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த ஸ்டிச்சு வந்து அதை விட ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு இழுத்தா கூட உங்களுக்கு வந்து அந்த ஒரு இது மட்டும் தான் வருமே தவிர அதுக்கு முன்னாடி போட்ட ஸ்டிச் வந்து உங்களுக்கு வராது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டிச் வந்து பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு பின்னாடி எந்த அளவுக்கு அந்த டாட் மாதிரி தெரியுதோ அதே மாதிரி தான் பேக் சைடும் உங்களுக்கு டாட் மட்டும் தான் தெரியும், அந்த த்ரெட் வந்து உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? இந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாமே நம்ம ப்ளவுஸ் கிளாத்தில் பண்ணும்போது டபுள் ஸ்டாண்டு த்ரெட் எடுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா ஸ்டிச்சஸுமே எனக்கு ஸ்டிச் பண்ணி எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் ஒன்று ஸ்டிச் பண்ணுறேன். இதுவும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த த்ரெட்டை வந்து பின்னாடி கொண்டு போய் குட்டி லாக் போட்டு நாட் போடணும். சரிங்களா? நாட் போட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்டிச்சை பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா டாட் ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிச், அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதை வந்து ஃபோல்டிங் சைடு வந்து கீழே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் வச்சுருக்கணும் இந்த கிளாத்தை. இப்போ அடியிலேருந்து பஞ்ச் பண்ணி த்ரெட்டை மேலே இழுத்துக்கோங்க. மேலே இழுத்ததுக்கப்புறமா அது பக்கத்துலேயே ஒரு பஞ்ச் பண்ணி இந்த மாதிரி குட்டியாக ஒரு டாட் வர மாதிரி வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு பஞ்ச் பண்ணுங்கள் மேலே பக்கம். மறுபடியும் கீழே பக்கம் ஒரு பஞ்ச் பண்ணுங்கள், ஒரு டாட் வர மாதிரி. மறுபடியும் மேலே பக்கம் ஒரு பஞ்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். நான் ஸ்டிச் பண்ணுறது நல்லா கூர்ந்து கவனிங்க. இந்த த்ரெட்டை நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இந்த டாட் வெளியில் தெரியும். அதே உள் பக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டு உங்களுக்கு லாங் த்ரெட்டாக நம்ம இழுக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த த்ரெட்டு உள்ளே தெரியும். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த 3 ஸ்டிச்சுமே உள்ளே ஸ்டிச் பண்ணி தான் நம்ம வெளியில் பார்த்தோம். ஓகேங்களா? உள்ளே மீன்ஸ்னால் கெட்ட பக்கம் தான் ஸ்டிச் பண்ணோம். வெளியில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த குட்டியாக டாட் வர மாதிரி தான் தெரியும். இதில் வந்து வெளியில் டாட் வர மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம வந்து வெளி சைடில் தான் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். சரிங்களா? இதுவுமே உங்களுக்கு ஒரு ஹெம்மிங் ஸ்டிச்சஸ் தான். சரிங்களா? இதுவுமே உங்களுக்கு ப்ளவுஸோட நெக்குக்கு யூஸ் பண்ணலாம். இதுவுமே நல்லா தான் இருக்கும். இந்த கிளாத்தை வந்து ஃபோல்டிங் பண்ணுறீங்களா, அதை வந்து ஒரு பின் கூட போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அயன் பண்ணால் முடிஞ்சால் கூட அயன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ண அந்த கிளாத் வந்து கிராஸாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் அயன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு குண்டிசி வச்சாச்சு ஒரு
ஊக்கு வச்சாச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ பாருங்கள் இந்த ஸ்டிச்சை மேலே பார்த்தா உங்களுக்கு டாட் மாதிரி தெரிஞ்சிச்சா, கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாங் த்ரெட் ஃபுல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம இன்னொரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது சேரீயோட நெக்லைனுக்கும் ஹேண்டுக்கும் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதே மாதிரி சேரீயில் ஃபால்ஸ் தைப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு கூட இந்த ஸ்டிச்சை நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஸ்டிச்சு. அதே மாதிரி அந்த ஃபால்ஸை வந்து சீக்கிரமாகவும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ உங்கள் கிட்ட ஸ்விங் மிஷின் இல்லை, சேரீயில் ஃபால்ஸ் தைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டிச்சை நீங்கள் யூஸ் பண்ணி சேரீயில் ஃபால்ஸ் நம்ம வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம் சரிங்களா. இப்போ இந்த ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் நாட் போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த ஸ்டிச்சும் ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளான்கெட் ஸ்டிச்சு தான் பார்க்க போகிறோம். இது வந்து பிக்கோ ஸ்டிச் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ஓவர்லாக் ஸ்டிச் மாதிரியே இருக்கும் ஓகேங்களா. அதுக்கு நான் இப்போ ஒரு கிளாத் எடுத்திருக்கேன், அதை வந்து இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இப்போ நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து இந்த கரக்கட்டு இருக்குது பார்த்திங்களா, ஓரமாக கரக்கட்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த ஸ்டிச் வந்து நேராக வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ வாங்க இதில் ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ அடியிலேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க சரிங்களா. 2 கிளாத்தையும் ஒன்று போல் வச்சுட்டு அடியிலேருந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. த்ரெட் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம குத்துன இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு குத்திட்டு இப்போ இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, நீடிலேருந்து வர த்ரெட்டு, அந்த த்ரெட்டை அப்படியே அந்த நீடில் நம்ம கோர்த்து விடணும். அதாவது ஒரு செயின் ஸ்டிச் மாதிரி அந்த சைடு போடணும். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போடுற ஸ்டிச் வந்து ஸ்ட்ராங்காக நேராக நிற்கும் சரிங்களா. இப்போ இந்த செயினை வந்து நல்லா ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கக்கூடாது. அந்த கிளாத்து ஹைட்டுக்கு ஓரளவுக்கு லூஸாக இருந்தால் ஓகே தான் சரிங்களா. இப்போ ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் இன்னொரு பஞ்ச் பண்ணுறோம் கீழே இருந்து. இப்போ நம்ம மேலே ஒரு விரலால் ஒரு த்ரெட்டை பிடிச்சிருக்க பார்த்தீங்களா, அந்த ஒரு லூப் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே இந்த நீடில் விட்டு ஒரு இழுக்கணும். இந்த மாதிரி இழுத்திங்கன்னா இந்த பானா ஷேப்பில் இந்த ஸ்டிச்சு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும் ஓகேங்களா. இப்போ மறுபடியும் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் கீழே இருந்து மேலே பஞ்ச் பண்ணுறோம். த்ரெட்டை மேலே இழுக்கும் போது மேலே அந்த லூப் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே நீடில் விட்டு இன்னொரு இழுக்கணும் சரிங்களா. அப்போ தான் அந்த பானா ஷேப்பில் அந்த ஸ்டிச்சை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ணணும் ஓகேங்களா. இந்த ஸ்டிச்சை நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ஒரு டெக்கரேஷன் ஸ்டிச்சாக கூட யூஸ் பண்ணலாம். அதாவது குர்த்தி, இந்த கிட்ஸ் ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு டெக்கரேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எம்ப்ராய்டரி த்ரெட்டில் கூட இந்த ஸ்டிச்சை நம்ம போடலாம், அழகாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஓவர்லாக் ஸ்டிச்சாக கூட இது போடலாம். இது வந்து ஓவர்லாக் ஸ்டிச்சோட பேசிக் ஸ்டிச்சு சரிங்களா. நான் நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டிச் தான் சொல்லி தருவேன், அதோட பேசிக் ஸ்டிச் தான் இது ஓகேங்களா. இந்த ஸ்டிச் வந்து நம்ம அந்த ஓரத்தில் வர இதை வந்து நம்ம டைட்டாக பிடிச்சி போடக்கூடாது. அந்த கிளாத் எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீயாக விட்டு தான் இந்த ஸ்டிச் போடணும் சரிங்களா. இதுக்கு அடுத்தாப்பில் வர ஸ்டிச்சு தான் நம்ம வந்து டைட்டாக போடணும். அப்படி டைட்டாக போட்டாலும் லூஸாக போட்டாலும் அந்த சைடில் வந்து நம்மளுக்கு த்ரெட்டு பிரிந்து வரும் பார்த்திங்களா, அது வந்து கட் பண்ண சைடு தானே, அந்த சைடு கட் பண்ண சைடு வந்து த்ரெட்டு பிரிந்து வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டிச் போடுறோம். இதில் வந்து நீங்கள் ஒவ்வொரு சைடு வந்து ஈக்குவலாக போடணும் சரிங்களா. அது உங்களுக்கு ஈக்குவலாக போட வரல அப்படின்னா இந்த மாதிரி பென்சில் இட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த ஸ்டிச் வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணுறோம் பார்த்திங்களா, ஸ்ட்ரைட்டாக தான் வரணும் சரிங்களா. எந்த இடத்துலையுமே அந்த ஸ்டிச் வந்து கிராஸாக இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த த்ரெட்டை வந்து ஃப்ரீயாக விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம ரொம்ப டைட்டாக பிடிச்சி ஸ்டிச் பண்ணக்கூடாது சரிங்களா. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது இந்த ஸ்டிச் வந்து நேராக வராமல் ஒரு மாதிரி கிராஸாக பெண்ட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி இழுத்து விடுங்க சரிங்களா. இழுத்து விட்டு அடுத்த ஸ்டிச் போடுங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டிச் நம்ம வந்து இந்த கரக்கட்டு சைடு தான் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த பிசுறு வந்து பிரிந்து வராமல் இருக்கும் சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிச்சை வந்து நான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஸ்டிச்சை ஃப்ரண்ட் சைடு பார்த்தாலும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், அதே மாதிரி பேக் சைடு பார்த்தாலும் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், பேக் சைடு பார்த்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஸ்டிச் இருக்கும் ஓகேங்களா. இப்போ அந்த பிசுரை இழுத்து பார்த்தாலும் அந்த பிசுறு வராது பாருங்கள். அந்த த்ரெட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கும். நம்ம லைன் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுனால அந்த லைன் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. இந்த மாதிரி லைன் போட்டே ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து எண்டு நாட் போட்டு முடிச்சிடலாம். த்ரெட்டையும் கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க, இந்த ஸ்டிச்சும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவர்லாக் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு ஸ்டிச் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே பேஸ்ட் பண்ணி தான் இந்த ஸ்டிச்சும் நம்ம போட போகிறோம். இப்போ இந்த கரக்கட்டு சைடு ஒரு குட்டியாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு குட்டியாக லைன் போட்டுக்கோங்க. நம்ம போன ஸ்டிச்சில் ஒரு 1/4 இன்ச் கேப்பில் அந்த லைன் போட்டோம். இது வந்து ஒரு பாயிண்ட் அளவுக்கு லைன் போட்டுக்கோங்க சரிங்களா. இது வந்து நெருக்கமாக போடணும். ஏன்னா இது ஓவர்லாக் ஸ்டிச் பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் நெருக்கமாக தான் போடணும்.
இப்போ அடியிலேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். நம்ம போன வீடியோவில் எப்படி ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்த செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம வந்து போன வீடியோவில் டைட் பண்ணியிருக்க மாட்டோம், இதில் வந்து டைட் பண்ணணும். அந்த கிளாத் வந்து உங்களுக்கு சுருங்கி வரணும் சரிங்களா, அந்த மாதிரி டைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கீழே பஞ்ச் பண்ணி மேலே இழுத்துட்டு அந்த ஒரு லூப் இருக்குது பார்த்திங்களா, அதுக்குள்ளே நம்ம விட்டு எடுக்கணும். ஓகேங்களா, நம்ம போன ஸ்டிச் போட்டோம் பார்த்திங்களா, அதே ஸ்டிச் தான் இதுலேயும் போட போகிறோம். அதில் வந்து நம்ம கிளாத்தை வந்து டைட் பண்ணியிருக்க மாட்டோம், இதில் வந்து அந்த கிளாத்தை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி இழுப்போம் சரிங்களா. நீங்கள் அந்த மாதிரி டைட்டாக பிடிச்சி இழுக்கும் போது அந்த கிளாத் வந்து உங்களுக்கு சுருங்கணும் சரிங்களா. நீங்கள் எப்படி மிஷினில் ஓவர்லாக் போட்டால் அந்த கிளாத் வந்து சுருங்கி அந்த த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்குமோ அதே மாதிரி தான் நம்ம ஹேண்டில் ஓவர்லாக் போட போகிறோம் சரிங்களா. இந்த ஸ்டிச்சை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸோ சுடிதாரோ இல்லை வேறு ஏதாவது ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் வந்து ஓவர்லாக் போடுறதுக்கு ஓவர்லாக் மிஷின் இல்லாத டைமில் இந்த மாதிரி ஹேண்ட்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணலாம். முக்கியமான இடத்துல நம்மளுக்கு வந்து ஏதாவது ஓவர்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இடம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி ஹேண்ட்லேயே நம்ம ஓவர்லாக் வந்து போடலாம். நான் ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸில் வந்து மேக்ஸிமம் வந்து ஓவர்லாக் போடவே தேவையில்லை. ஏன்னா நான் ஸ்டிச் பண்ணும்போதே அந்த பிசுறு வர கிளாத்தை ஃபுல்லாமே அந்த கிளாத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணுவேன். வெளியில் வந்து அந்த பிசுறு வந்து தெரியாது. பட்டி சைடாக இருந்தாலும் சரி, ப்ளவுஸில் சைடு ஜாயின் பண்ணுறா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஷோல்டர் இருக்குது பார்த்திங்களா அதில் ஜாயின் பண்ணுறா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஜாயிண்ட் வர இடத்துல ஃபுல்லாமே நான் அந்த கிளாத்துக்குள்ளேயே வர மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவேன், வெளியில் வந்து தெரியாது. நான் வந்து ஓவர்லாக் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னா அது வந்து ஹேண்ட் இருக்குது பார்த்திங்களா, நம்ம வந்து பேக் பீஸு ஃப்ரண்ட் பீஸு ஹேண்டு ஜாயின் பண்ணுவோம் பார்த்திங்களா, நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும்தான் நம்ம ஓவர்லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயுமே நம்ம ஓவர்லாக் பண்ணாமல் ஒரு கிளாத் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். அப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து லைட்டாக புடச்ச மாதிரி இருக்கும், அது வந்து நல்லா இருக்காது, அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி ஹேண்டிலேயே நம்ம ஓவர்லாக் ஸ்டிச் பண்ணோம்னா அது வந்து இந்த த்ரெட் வந்து பிரிந்து வராமல் இருக்கும். நீங்கள் ஹேண்டில் போட முடிஞ்சால் போடுங்க, அப்படி இல்லைன்னா நார்மல் ஸ்விங் மிஷின் இருக்குது பார்த்திங்களா, பெடல் மிஷின், அதில் கூட நம்ம ஓவர்லாக் போடலாம். அது எப்படி போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவாக போடுறேன் சரிங்களா. அப்புறம் வந்து இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம இன்னொன்றுக்கும் யூஸ் பண்ணலாம். மெட்டீரியல் சுடிதார் இருக்கும் பார்த்திங்களா, அதில் ஷால் இருக்கும்ல, அதில் வந்து சில டைம் வந்து இந்த மாதிரி சைடு வந்து ஸ்டிச் பண்ணாமல் தருவாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து நார்மலாக உருட்டி அடித்தோம்னா அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஹேண்டு ஸ்டிச் போட்டிங்கன்னா அந்த ஷால் வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இடத்துலையும் இந்த ஸ்டிச்சை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டிச்சை வந்து இவ்வளோ குட்டி குட்டியாக தான் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இவ்வளோ குட்டி குட்டியாக தான் போடணும். அப்போ தான் அது வந்து பார்க்குறதுக்கு ஓவர்லாக் போட்ட மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். லாஸ்ட்டு ஸ்டிச்சும் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு பேக்கில் கொண்டு போய் நம்ம எண்டு நாட் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டிச்சை உங்களுக்கு பின்னாடியும் ஒரே மாதிரி தான் இருக்கும், முன்னாடியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு உள்ளே வந்து அந்த கிளாத்து சுருங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பிசுறு வந்து தெரியாது. ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சிலையாவது கொஞ்சம் வந்து உங்களுக்கு பிசுறு வரும், இதில் வந்து உங்களுக்கு சுத்தமாக வராது சரிங்களா. இப்போ இந்த த்ரெட்டை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டிச் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சுக்கும் இந்த ஸ்டிச்சுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா. ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச் வந்து ஒரு 1/4 இன்ச் கேப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம், அதேமாதிரி அந்த கிளாத்தை வந்து சுருக்கியிருக்க மாட்டோம். செகண்ட் போட்ட அந்த ஓவர்லாக் ஸ்டிச்சை வந்து நல்லா சுருட்டி நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 ஸ்டிச்சஸும் எப்படி போடணும் ப்ளஸ் அதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறதும் நம்ம கிளியராக பார்த்துட்டோம். நீங்கள் இந்த 10 ஸ்டிச்சஸும் ஸ்டிச் பண்ணி எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணணும் சரிங்களா. அதோட மெஷர்மெண்ட் வந்து ஹைட் வந்து 4 இன்ச்சும் லென்த்து வந்து 9 to 10 inches வச்சு ஸ்டிச் பண்ணி எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள். டெய்லரிங்கில் இவ்வளோ தான் ஸ்டிச்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, இது போக நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சர் மட்டும் தான் நான் இதில் சொல்லியிருக்கேன் சரிங்களா. அது போக வீடியோவும் லாங்காக இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக தான் நான் சில ஸ்டிச்சஸ்லாம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவாக போடுறேன் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.